நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, வீட்டுல சும்மா இருக்கறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சில நேரத்துல நம்மளுக்கு வருமானம் கிடைக்குங்க. ஆ. சில நேரத்துல கிடைக்காதுங்க சுத்தமாவே. ஏதோ ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒண்ணு வித்து வித்து சாப்பிட வேண்டியதுதான். நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. வயசானதுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வெட்டுறோம், இல்ல ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு இலசா இருந்தா வெட்டுறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஆ. உண்மையாலுமே அவங்க கறி வெட்டுறது அதிகம் தாங்க. ஆனா எங்க கிட்ட பொய் தான் பேசுவாங்க. இப்ப நாங்க வேற வழி இல்லைங்க, எங்களுக்கு வகுறதுக்கு இல்லைங்க, சாப்பிடணும்ல. ஆமா, ஆமா. 2 வியாபாரி ஒரு வியாபாரி பார்ப்போங்க. ஒருத்தன் கேட்கற மாதிரி இன்னொருத்தனும் கேட்டானாங்க, ஓ இதுக்கு மேல போகாதுன்னு அப்படி நாங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்க கூடாதுங்க மாதிரி பேசி வச்சுக்குவாங்க. வேற வழி இல்ல. சரி இந்த ஆள் விட இந்த ஆள் 100 ரூபாய் கொடுக்குறேன், பரவாயில்ல கொடுத்துடலாம். நான் கொடுத்து 10 மாசம் நான் மேய்ச்சாதான் 5000 கிடைக்குங்க எனக்கு. அது அதோட பழக்கமே அப்படித்தாங்க. இங்க மேய்க்கிறதுக்கு இடமே இல்லைங்க. அவங்க என்னதான் பண்ணி என்ன பண்ண போறாங்க. இந்த காட்டுக்கு சொந்தக்காரர் இங்க இருந்தாங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு நம்மளை விட மாட்டாங்க. நம்மளை போட்டா சொல்லுவாங்க. நாங்க சரிங்க நாங்க போயிடுறோம். வேற எதுவும் சொல்ல மத்த முடியாது. பதில் பேச முடியாது. ஏன்னா நாளைக்கு இதே காட்டுக்கு வரணுங்க. மூஞ்சி லட்சம் மாதிரி பேசினா நான் மட்டும் மூஞ்சியே பார்க்க முடியாது. அதனால என்ன பேசினாங்க, இன்னொரு காட்டுக்கு போவாங்க. அப்படியே பொழுது போயிருங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதானுங்க.